வந்து ரெட் சன்ங்க. ரெட் சன் எல்லா பக்கமும் ரெட் சன்னாக போட்டு வச்சுருப்பேன். அடுத்து இவங்க ஃபஸ்ட்டு நான் கலெக்ட் பண்ண சமயத்தில் அவங்கக்கிட்ட வாங்கினது என்னென்னா ரெட் ஷேடுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை நான் இந்த பாருங்கள் லேபிளே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், ரெட் ஷேடோன்னு போட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் ரெட் ஷேடோ வந்து இப்படி இல்லை, அது ஒரு எல்லோ கலராக வருது. ஸோ இந்த மாதிரி ஐடி கொடுக்கும்போதே அவங்க மாற்றி கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு நான் கலெக்ட் பண்ண இடத்துல. இப்போ இந்த இது யாருக்காவது தெரியுமான்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்களேன், இவங்க எஜ்ஜில் கொஞ்சம் டார்க்காக இது ஹார்ட் த்ரோப் மாதிரியும் இல்லை, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் கண்டினியூஸாக பூத்துட்டே இருக்கிறாங்க. இது என்ன ஐடினே தெரியல. அடுத்து இவங்க நோபல் கோல்டுங்க. நோபல் கோல்டு 2 days ஆச்சு. மழையினால் அந்த டின்ட் உங்களுக்கு பார்க்க முடியல. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஒரு பூத்துருந்தாங்க, இதுலேயே காட்டலான்னு பார்த்தோம். கண்டினியூஸாக மழையாக இருந்ததுன்னா வர முடியல. இப்போ பாருங்கள், இது லேசாக தான் தெரியும். அடுத்து இவங்க வந்து சீட் போட்டு வளர்ந்தது சிட்ரினா. நல்லா இந்த பாருங்கள் எப்படி இருக்குது, எப்படி கவுந்துட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் நல்ல மெச்சூர்ட் ஆக பெருசாக வருவாங்கங்க. இது இப்போ இதெல்லாமே வந்து பூத்துட்டாங்க. உள்ள எப்படி எடுக்கணுமா? இன்னொன்று அதுலேயே இன்னொரு பார்த்தீங்களா, ஒன்ஸ் இது பூத்த ஸ்டாக்கு, இந்த ஸ்டாக்கில் தான் வந்து இந்த பாருங்கள் இவங்க இருக்கிறாங்க. இந்த லீஃபே பாருங்கள், நான் சொன்னேன் லீஃப் இன்னும் மெச்சூர்டாக வரணும், அப்போவும் நல்ல பூ பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லுமும் நமக்கு சீட் போட்டு வளர்ந்தது தானுங்க. இது ஒன்ஸ் வந்துட்டாவே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அதனுடைய பல்ப் சைஸு சின்னதாக இருக்கும். இப்போ இது எடுக்கலாம், ஆனால் பக்கத்தில் பாருங்களேன் எப்படி குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ இது டிஸ்டர்ப் ஆகும். அதனால தான் இதை விட்டு இது கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் அப்படியே போய் பார்க்கலாம். வேறு மாங்காய் வேறு விழுந்துருக்குது பார்த்தீங்களா? காற்றுக்கு செம்ம காற்று மழைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? கீழே தொப்புன்னு விழுந்துருக்குது. ஆஹா, எத்தனை மாங்காய் விழுந்துருக்குது பாருங்கள். மேலே இங்கே வச்சுருவோம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த சைடு வரும்போது இங்கேயும் மாங்காய் பொறுக்கிற வேலையை ஆகி போச்சு. இப்போ ரெயின்லில் வீடியோ எடுக்க வந்து நம்ம மாங்காய் பொறுக்கிட்டுருக்குறோம். அடிபட்டுருக்குது. இங்கே பாருங்க மாங்காய். இன்னும் இது எத்தனை மாங்காய் நல்லா பழுக்காமல் விழுக்க போதும்னு தெரியல. சரி வாங்க, அடுத்தது இங்கே சிங்கப்பூர் ஸ்லிம் இருக்குது அந்த பக்கம். பாருங்கள், இவங்க நேற்று பூத்துருந்தாங்க பாருங்கள், கலர் நல்லா டார்க்காக இருக்கும். அடுத்து ஜம்போ காமிச்சிருந்தேன், ஆனால் ஜம்போ விரியும் போது எடுக்க முடியல. அந்த லாஸ்ட்டு வந்து மெரூன் பிளாசம் பாருங்கள், இது பூத்துருந்து தான். இப்போ பாருங்கள் மெரூன் பிளாசம் கலர் வந்து இப்படி தாங்க வருது, லைட்டாக வருது, ஒரு இங்கிலீஷ் கலராட்டி. ஃபஸ்ட்டு வந்ததை விட இப்போ மழைனால இன்னும் லைட்டாகவே ஆயிடுச்சு. அடுத்தது சிண்டா இவங்க எல்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே வந்துட்டாங்க. பாருங்க, நேத்தி பூத்துருந்துருக்குறாங்க இன்றைக்கி. அப்புறம் இந்த பாட்லேயும் இருக்குதுங்க. அப்புறம் இவங்க வந்து மிடாஸ் டச்சுங்க, நல்ல ஒரு எல்லோ, இப்படி கிளாரில் தெரியுதா? வெளிச்சம் ரொம்ப இதாக தெரியுது. அடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, துளி விழுகுது. இது பாருங்கள், இன்னைக்கு ப்ளூம் பாருங்கள், வா செம்ம கலரு தான். மிடாஸ் டச் சவுண்டு பேக்ரவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். காற்று உசு நடிச்சிட்ருக்குது. வா, இங்கே பாருங்க, திருப்பி க்ளோஸ்.
இவங்க வந்து நேற்று பூத்து வந்துருக்குறாங்க. இவங்க பாருங்கள், வா எட்டி பிடிக்கலாமா? எப்படி எப்படி இருக்காங்க பாருங்கள். மிடாஸ் டச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் லவ் பேபி பிங்காக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் லவ் நல்ல ஒரு பேபி பிங்காக இருக்கும். ரெட் சன் பாருங்கடா சாமி, கொத்தாக இருக்காங்க. எப்படி பாருங்கள், எப்படி இருக்குது. ரெட் சன் ஃபுல்லாக ஒன் சைட் சாஞ்சிட்ருக்குறாங்க. பாருங்களேன், அப்படியே கூட்டமாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. மழைனால கொஞ்சம் கலரெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அப்படியே ட்ரூலிப் பூ மாதிரி இருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் விரிஞ்சு விரியாமல் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், ட்ரூலிப் பூ மாதிரி இருக்குதுல்ல. சிலதெல்லாம் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடிலாம் பூத்து இருந்ததெல்லாம் சில வெரைட்டிஸு நம்ம பார்க்கவே முடியலைங்க. அப்படியே மழையில் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரொம்ப ஜாஸ்தி. இப்போ பாருங்கள், இந்த கலர்ஸ்க்குமே இந்த கலர்ஸ்க்கு வித்தியாசம் தெரியுது இல்லை. இப்படி காட்டுறேன், இந்த ஆங்கிளில் காட்டுறேன். பாட்டு உடஞ்சிருந்ததுன்னா பரவாயில்ல, இது அவ்வளோ அழகாக இருக்குல்ல.